ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th நியூ புக்கில் குப்தர்கள் லெசன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குப்தர்கள் பற்றி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய நோட்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே வாங்க. இப்போது நாம் குப்தர்கள் பற்றி என்ன எழுதியிருக்கன்றதை நான் வரிசையாக சொல்கிறேன். நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குப்தர்களுடைய காலம் பொறுத்த வரைக்கும் 3 காலமாக சொல்கிறாங்க. பொற்காலம், பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்ற மாதிரி 3 டைப்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற நோட்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் என்னுடைய நோட்ஸை நீங்கள் பார்த்தாலே புக்கு நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குப்தர்களின் காலம், பொற்காலம், பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்ற மாதிரி 3 காலங்களாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய படைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படின்னாக்கா, இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அப்புறம் நாணயங்களும் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம இவங்களுடைய காலத்தை தெரிஞ்சிக்க முடியுது. இலக்கிய சான்றுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, காமந்தகரின் நீதிசாரம். ஓகேங்களா? காமந்தகர் அப்படின்றவர் ஒரு நீதிசாரம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இது தர்மசாஸ்திரம் கூட சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அரசருக்கு கூறுவது போன்று இருக்கும். காமந்தகாரரின் நீதிசாரம். அடுத்தது விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். ஓகேங்களா? விசாகதத்தர் அப்படின்றவர் 2 நூல் எழுதியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னாக்கா முத்ரா ராட்சசம், இன்னொன்று தேவி சந்திரகுப்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனா, ஸ்மிருதிகள். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு இலக்கிய சான்றுகளுக்கு இவங்களுடைய இதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? காமந்தகாரரின் நீதிசாரம் இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அரசருக்கு கூறுவது போன்று இருக்கும். அடுத்தது விசாகதத்தர் எழுதிய இலக்கிய நூல்கள் அப்படின்னாக்கா, முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். ஓகேங்களா? அடுத்தது சீன பயணி பாக்யான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்கார். யாருடைய காலத்தில் அப்படின்னாக்கா, குப்த அரசரான 2ஆம் சந்திரகுப்தர். குப்த அரசரான 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பயணி யார் அப்படின்னாக்கா பாக்யான். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 1ஆம் சந்திரகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா, 1ஆம் சந்திரகுப்தருடைய சாதனைகள் பற்றி மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு சொல்லுது. ஓகேங்களா? 1ஆம் சந்திரகுப்தர் அவருடைய சாதனைகள் பற்றி சொல்கிற கல்வெட்டு எது அப்படின்னாக்கா, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எக்ஸாமுக்கு கேட்குற கொஸ்டின் தான். ஓகேங்களா? 1ஆம் சந்திரகுப்தர் பற்றி சொல்கிற கல்வெட்டு எது அப்படின்னாக்கா, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. 1ஆம் சந்திரகுப்தர், மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் குப்த அரசர், அதாவது குப்த அரசர்லேயே முதல் அரசர் யார் அப்படின்னாக்கா ஸ்ரீகுப்தர் தான். முதல் அரசர் யார்? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் யாருனாக்கா அவருடைய பையனான கடோத்கஜர். ஸ்ரீகுப்தர், அவங்க பையன் கடோத்கஜர். அடுத்தது 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர் அப்படின்ற மாதிரி குப்தர்களுடைய வரிசை இருக்குது. இந்த ஆர்டர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார்? ஸ்ரீகுப்தர். அடுத்தது கடோத்கஜர். அடுத்தது 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பட்டப்பெயர் இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் மகாராஜா என்று அழைக்கப்பட்டனர். ஓகேங்களா? ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் என்னவா அழைக்கப்பட்டனர்? மகாராஜா. அடுத்தது 1ஆம் சந்திரகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் முதல் பேரரசர். முதல் அரசர்னா ஸ்ரீகுப்தர், முதல் பேரரசர் யாருன்னா 1ஆம் சந்திரகுப்தர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். ஃபஸ்ட்டு இந்த செட்டை நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், முதல் பேரரசர் 1ஆம் சந்திரகுப்தர், கடைசி பேரரசர் யார் அப்படின்னாக்கா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர் யார் அப்படின்னாக்கா விஷ்ணுகுப்தர். இந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். முதல் பேரரசர் 1ஆம் சந்திரகுப்தர்,
கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். இந்த டேட்டை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சூப்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகாராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னர்கள் யார் யார் அப்படின்னாக்கா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும். மகாராஜா என்று அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னாக்கா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும். அடுத்தது மகாராஜா அதிராஜா. மகாராஜா அதிராஜா யார் அப்படின்னாக்கா முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா அதிராஜா யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அடுத்தது கவிராஜா. கவிராஜா என்று அழைக்கப்பட்ட யார் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர். இவர் வந்து இந்திய நெப்போலியன் என்றும் அழைக்கப்பட்டவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த பட்டப்பெயர்கள் அடைமொழி பெயர்கள்லாம் வந்து கொஸ்டின் வந்து நமக்கு இப்படி தான் கேட்பாங்களே, சரிங்களா? அதுவும் சமுத்திரகுப்தர் பற்றிலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்திய நெப்போலியன் யார் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார்? சமுத்திரகுப்தர். அடுத்தது பாருங்கள், விக்ரமாதித்யன். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? இவருடைய சகோதரர் தான் யார் அப்படின்னாக்கா ராமகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கா பார்த்தீங்களா, இவருடைய சகோதரர் யார் அப்படின்னாக்கா ராமகுப்தர். இந்த ராமகுப்தர் கூட தான் வந்து போட்டியிட்டு ஆட்சியை வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் பிடிச்சிருப்பார். இவருடைய பையன்தான் முதலாம் குமாரகுப்தர். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னாக்கா முதலாம் குமாரகுப்தர் தான். இவருக்கு வந்து என்ன பெயர் இருக்குது, அடைமொழி இருக்குது அப்படின்னாக்கா சக்ராதித்யர். ஓகேங்களா? சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னன் யார் அப்படின்னாக்கா முதலாம் குமாரகுப்தர் ஆவார். சரிங்களா ஆஃபீஸர்? இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் எப்படி எழுதிருக்கணும் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எழுதிக்கிட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்லா மைண்டில் பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிற செட்டப் படிச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் படிச்சுக்கோங்க. குப்தர்களில் வந்து எந்த ஆர்டரில் வந்து ஆட்சி பண்ணாங்க, இந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர் சொல்லிட்டு இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், முதல் அரசர் யார்? ஸ்ரீகுப்தர். கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். முதல் பேரரசர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். கடைசி பேரரசர் யார்? ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மகாராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னர்கள் யார்? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது பாருங்கள், கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னன் யார்? முதலாம் குமாரகுப்தர். இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான டேட்டா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டு எது? மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. அடுத்தது சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டு எது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டு எது அப்படின்னாக்கா, அதாவது அவருடைய ஆட்சி, அவர் வந்து எப்படி ஆளுமை பண்ணார், அவருடைய சாதனைகள், இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிற கல்வெட்டு தான் எது அப்படின்னாக்கா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னாக்கா ஹரிசேனர். இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னாக்கா ஹரிசேனர் தான் பொறிச்சிருப்பார். இவர் வந்து இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி 33 வரிகளில் நாகரி வடிவம், அதாவது சமஸ்கிருதத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா பொறிச்சிருக்காரு. எத்தனை வரிகள்? 33 வரிகளில் சமஸ்கிருதத்தில் நாகரி வடிவத்தில் ஹரிசேனர் தான் சமுத்திரகுப்தரை பற்றி அவருடைய ஆட்சி, ஆளுமை, சாதனைகள் பற்றிலாம் பொறித்தவராக இருந்திருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான டேட்டா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நாணயங்கள். நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து தங்க நாணயங்கள் அப்படின்றது அவங்களுடைய காலத்தில் வந்து பழக்கத்தில் இருந்திருக்கு. சரிங்களா? உருவங்கள் பொறித்த நாணயங்கள் இருந்திருக்கு, தங்க நாணயங்கள் பழக்கத்தில் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ குப்தர்கள் காலத்தில் தங்க நாணயங்கள் தான் இருந்திருக்கு. அதில் வந்து அரசருடைய பட்டங்கள், அவங்களுடைய சடங்குகள் இதெல்லாமே வந்து பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? முதலாம் சந்திரகுப்தர் இவர் வந்து ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்சி பண்ண முதல் பேரரசர் சொல்லலாமா? இவர் தான் வந்து முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லலாம், முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் 3வது ஆட்சியாளர். ஏன்னா ஃபஸ்ட்டு யார்? ஸ்ரீகுப்தர். அடுத்தது யார்? கடோத்கஜர். அதுக்கப்புறம் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து இவரோட ஆட்சியில் தான் ஒரு பேரரசே வந்து நிறுவப்பட்டது. இவர் தான் வந்து ஒரு பேரரசாக வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. 3வது ஆட்சியாளர் ஆவார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா
லிச்சாவி, அதாவது லிச்சாவி அப்படின்றது வடக்கு பீகாரில் இருக்கிற ஒரு கனசங்கம் சொல்லலாம். ஓகேங்களா. லிச்சாவி அப்படின்ற இடத்துல அந்த லிச்சாவின்ற இடத்துல இருந்த ஒரு இளவரசி தான் வந்து இவங்க வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னாக்கா குமாரதேவி. ஓகேங்களா. ஸோ இந்த லிச்சாவி அப்படின்ற இடம் வந்து வடக்கு பீகாரில் இருக்கிற ஒரு கனசங்கம் ஆகும். அதாவது ஒரு கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் வந்து இடைப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து இந்த லிச்சாவின்னு சொல்லலாம். இந்த லிச்சாவி இடத்துடைய இளவரசியாக இருந்த குமாரதேவியை தான் முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஒய்ஃப் நேம் தெரிஞ்சுக்கோங்க, குமாரதேவி. முதலாம் சந்திரகுப்தரோட ஒய்ஃப் நேம் என்ன? குமாரதேவி. இந்த குமாரதேவி அப்படின்றவங்க வந்து எந்த நாட்டுடைய எந்த பகுதியோட இளவரசி அப்படின்னாக்கா லிச்சாவி அப்படின்ற பகுதியோடைய இளவரசி. லிச்சாவின்றது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வடக்கு பீகாரில் இருக்குது. இதை வந்து ஒரு கனசங்கம் சொல்லுவாங்க. அதாவது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் வந்து ஒரு இடைப்பட்ட பகுதியாக இந்த லிச்சாவி இருக்குது. அந்த பகுதியோட இளவரசி தான் குமாரதேவி. ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட ஒய்ஃப் யார்? குமாரதேவி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர், அவருடைய புதல்வன் யார்? சமுத்திரகுப்தர் பார்த்தோமா. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர். அப்போ முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் யார்? சமுத்திரகுப்தர் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தரை பற்றி பிரயாகை தூண் கல்வெட்டு வந்து சொல்லுது. அதாவது பிரயாகின்றது வந்து தற்போது வந்து அலகாபாத் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா. இங்கே என்ன பார்த்தோம்? அலகாபாத் தூண் கல்வெட்டு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பிரயாகின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா அலகாபாத்ன்றது முன்னாடி வந்து பிரயாகை என்று அழைக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரை உள்ள செழிப்பான நிலங்களை வந்து கைப்பற்றி இருக்கிறதாகவும் தெற்கே வந்து நம்ம காஞ்சிபுரம் வரைக்குமே வந்து படையெடுத்ததற்கெல்லாமும் வந்து அந்த கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. அலகாபாத், பிரயாகைனா அலகாபாத்துக்கு மேற்கே மதுரை, அதாவது மதுரா அப்படின்ற ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த மதுரா வரை உள்ள செழிப்பான நிலங்களை வந்து கைப்பற்றி இருக்கிறதாகவும் நம்ம தெற்கே வந்து காஞ்சிபுரம் வரைக்குமே, ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம ஏரியா வரைக்குமே வந்து ஒரு படையெடுத்து வந்திருக்காரு. யார்? சமுத்திரகுப்தர் வந்திருக்காரு அப்படின்றது இந்த பிரயாகை தூண்கள் வீட்டில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா புராண சான்றுகள் வந்து இருக்குது. அது என்ன புராண சான்றுகள் அப்படின்னாக்கா குப்தருடைய பகுதிகளான மகதம், அலகாபாத், அவுத் அப்படின்ற இடம்லாம் வந்து ஒரு புராண சான்றுகளாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா. ஓகே. இப்போது இந்த குப்தர்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம வந்து அந்த வரிசைன்றதை நம்ம வந்து இதில் பார்த்தாலே போதும். ஓகேங்களா. இதை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். இதை நான் வந்து ஷார்ட்டாக அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் மொத்தமாக நான் பின்னாடி நம்ம படிச்சிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அசோகர் தூண் கல்வெட்டு. அசோகர் தூண் கல்வெட்டு அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலும் வந்து பிரயாகை தூண் கல்வெட்டுனாலும் வந்து ஒன்று தான். அது ரெண்டுமே வந்து சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, ஆளுமை, சாதனைகளை பற்றி தான் சொல்லுது. இதை பொறிச்சது யாருனாக்கா ஹரிசேனர் பொறிச்சிருக்காரு. 33 வரிகளில் நாகரிக வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் பொறிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமா. அதே மாதிரி சமுத்திரகுப்தரை பற்றி அசோகர் தூண் கல்வெட்டு அப்படின்ற ஒரு தூண் கல்வெட்டுலேயும் வந்து பொறிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இவர் வந்து நாடு முழுவதும் படையெடுத்திருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட மடிப்பணிந்த அரசர்கள் வந்து ஆட்சி பண்ண பகுதிகள் பற்றியே வந்து இந்த தூண் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் தெய்வபுத்திர சாகானுசாகி, அதாவது குஷான பட்டம், சாகர் அரசு, இலங்கை அரசு கப்பம் கட்டியதாகவும் வந்து இந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது தெய்வபுத்திர சாகானுசாகி அப்படின்ற ஒரு குஷான பட்டத்தை பற்றியும் சாகர் அரசு, இலங்கை அரசு இவங்களாம் வந்து வரி கப்பம் கட்டியதாகவும் வந்து இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. அப்போ வந்து அசோகர் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது. மெக்ரோலித் இரும்பு தூண் கல்வெட்டுன்றது முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. மெக்ரோலின்றது முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. இந்த 3 கல்வெட்டு தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ பிரயாகைனாலும் அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலும் ஒன்று தான். ஏன்னா பிரயாகைன்றது அப்போது வந்து தற்பொழுது தான் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து பிரயாகைன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தருக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நெப்போலியன், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டான்னு சொன்னோமா. அதாவது வரலாற்று அறிஞர்கள் வந்து இவருக்கு பெயர் சுட்டியிருக்காங்க. என்னன்னு சுட்டியிருக்காங்க? இவர் வந்து ஒரு இந்திய நெப்போலியன் அப்படின்ற மாதிரி வந்து வரலாற்று அறிஞர்கள் பெயர் சுட்டியிருக்காங்க. அப்போ இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டது யார்? சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. அடுத்தது வந்து சமுத்திரகுப்தர்னாலே வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். யாருன்னா மேகவர்மன். ஓகேங்களா. இவர் வந்து இலங்கையை ஆண்ட அரசன் சொல்லலாம்.
இலங்கை அரசராக இருந்த மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர் தான். இவங்க 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இலங்கை அரசன் மேகவர்மனுடைய கோரிக்கைக்கு ஏற்ப இவர் வந்து கையாவில் வந்து ஒரு பௌத்த மடத்தையும் அடுத்தது இராணுவ வெற்றிகளை வந்து பிரகடனம் செய்வதற்காக அஸ்வமேத யாகம் அப்படின்றதை நடத்தவும் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்வதற்கு அஸ்வமேத யாகம் அப்படின்றத நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை யார் வச்சா அப்படின்னாக்கா இலங்கை அரசனாக இருக்கிற மேகவர்மன் யார்கிட்ட சமுத்திரகுப்தர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து அஸ்வமேத யாகத்தையும் நடத்தியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கையால் வந்து ஒரு பௌத்த மடத்தை நிறுவனம் அப்படின்ற 2 கோரிக்கை வச்சுருக்காரு. இலங்கை அரசன் மேகவர்மன் 2 கோரிக்கையை வந்து சமுத்திரகுப்தர்கிட்ட வச்சுருக்காரு. 1 கையாவில் பௌத்த மடம் நிறுவனம், அப்புறம் இராணுவ வெற்றிகளை வந்து பிரகடனம் செய்வதற்கு அஸ்வமேத யாகம் நடத்தணும் அப்படின்ற 2 கோரிக்கை வச்சிருப்பாரு. இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்ததான் யாரு? ஹரிசேனர். அடுத்தது பௌத்த அறிஞராக இருக்கிற வசுபந்து. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த அறிஞர்கள்லாம் வந்து யார் காலத்தில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா நமக்கு கேட்பாங்க. ஹரிசேனர் அப்படின்னுட்டுக்கா வசுபந்து என்கின்ற பௌத்த அறிஞர், இவங்களெல்லாம் வந்து சமுத்திரகுப்தர் ஆதரிச்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. சமுத்திரகுப்தர் ஆதரித்த அறிஞர்கள் கவிஞர்கள் யார் அப்படின்னாக்கா ஹரிசேனர் என்ற கவிஞரையும் வசுபந்து என்கின்ற பௌத்த அறிஞரையும் வந்து ஆதரிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் குப்தருடைய நாணயங்களில் வந்து வீணை வாசிப்பது போன்ற ஒரு சின்னத்தோடு வந்து இருக்கும். அதாவது சமுத்திரகுப்தர் வந்து ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி வந்து ஒரு சின்னத்தோட அந்த நாணயம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. யார் வந்து வீணை வாசிப்பது போன்ற குப்தர் நாணயத்தில் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ சமுத்திரகுப்தர்னாலே நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? அலகாபாத்தூன் கல்வெட்டு. அலகாபாத்தூன் கல்வெட்டு பொறிச்சது யார்? ஹரிசேனர். அதில் என்ன சொல்லியிருப்பாரு? அவருடைய ஆட்சி, அவருடைய ஆளுமை, அவருடைய சாதனைகள் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். அடுத்தது அந்த அலகாபாத்தூன் கல்வெட்டில் 33 வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் பொறிச்சிருக்காரு பார்த்தோம். அடுத்தது வந்து இவர் வந்து அலகாபாத்துக்கு மேற்கே இங்கே பார்த்தோமா, அந்த அலகாபாத்துக்கு மேற்கே மதுரா வரை உள்ள செழிப்பான நிலங்களை கைப்பற்றியதாகவும் தெற்கே வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்ததாகவும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். அப்புறமேட்டுக்கா சமுத்திரகுப்தரை பற்றி வந்து அசோகர் தூண் கல்வெட்டுலேயும் வந்து சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு, அசோகர் தூண் கல்வெட்டு, அப்புறமேட்டுக்கா வரலாற்று அறிஞர்கள் இந்திய நெப்போலியன் அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு சூட்டியிருக்கிறதா பார்த்தோம். அப்புறம் இலங்கை அரசன் மேகவர்மன் வந்து கோரிக்கை வச்சிருப்பாரு. என்ன கோரிக்கை? கயாவில் பௌத்த மடம் நிறுவவும் இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்வதற்கு அஸ்வமேத யாகம் நடத்தவும் வந்து கோரிக்கை வச்சிருப்பாரு. அடுத்தது இவர் ஆதரித்த கவிஞர்கள் யார் அப்படின்னாக்கா ஹரிசேனர் என்ற கவிஞரையும் வசுபந்து என்கின்ற ஒரு பௌத்த அறிஞரையும் வந்து ஆதரிச்சிருப்பாரு. அப்புறம் குப்தர் நாணயங்களில் யார் வந்து வீணை வாசிப்பது போன்று இருக்கும் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சமுத்திரகுப்தரை பற்றி எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தரை பற்றிலாம் வந்து எக்ஸாமில் எப்பயுமே ரிப்பீட்டடாக கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத அப்படியே வரிசையாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. பொது ஆண்டு 375லேருந்து 415 வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய சகோதரர் யார்? ராமகுப்தர். நம்ம சொன்னோமா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய சகோதரர் வந்து யாருனாக்கா ராமகுப்தர். அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு தான் இவர் வந்து ஆட்சி பிடிச்சிருப்பார். இவருக்கு வந்து என்னென்ன சிறப்பு இருக்குனாக்கா விக்ரமாதித்யன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், சஹாரி, விக்ரமாதித்யன் அப்படின்ற மாதிரி இவருக்கு வேறு வேறு பட்டங்கள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ விக்ரமன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், தேவகுப்தன், தேவராஜன், சஹாரி என்ற பெயர்கள்லாம் வந்து நாணயங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி பட்டங்கள்லாம் பெற்றது யார் அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யன் அப்படின்ற சிறப்பு பெயரை பெற்றவர் இவர் இருந்திருக்காரு. அதாவது விக்ரமன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், தேவகுப்தன், தேவராஜன், சஹாரி. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இவர் வந்து பாடலிபுத்திரம் அப்படின்றத வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் பாடலிபுத்திரம் என்ற பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருடைய பொண்ணு யார் அப்படின்னாக்கா பிரபாவதி. அந்த பிரபாவதி என்ற
இளவரசியை வந்து தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ தக்கான பகுதி ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன்னுடைய மகளான பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்துருப்பாரு. அடுத்தது இவர் வந்து மேற்கு மாலவம் குஜராத் பகுதிகளில் 400 ஆண்டுகள் ஆட்சி செய்த சாக அரசர்களை வென்றிருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேற்கு மாலவம் குஜராத் பகுதிகளில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆட்சி செய்த சாக அரசர்களே வந்து இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு திறமசாலி இவர். அடுத்து இவர் வென்ற வடநாட்டு அரசர்கள் யார் யார் அப்படின்னாக்கா ஹீனர், கம்போஜர், கிராதகர். சரிங்களா? இவர் வென்ற வடநாட்டு அரசர்கள் யார் யார்? ஹீனர், கம்போஜர், கிராதர். அப்படி பொருந்தாது கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர் வென்ற வடநாட்டு அரசர்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது யார் அப்படின்னாக்கா ஹீனர், கம்போஜர், கிராதர். இவங்க 3 பேர் தான் வந்து அதாவது வந்து வென்ற வடநாட்டு அரசர்களாக இருப்பாங்க. இது கூட வேறு ஏதாவது கொடுத்துட்டு பொருந்தாது இது அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர்னாலே ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா நவரத்தினங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் நவரத்தினங்கள் போன்ற அறிஞர்கள் இருந்தனர் அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் நவரத்தினங்கள் போன்ற அறிஞர்கள் இருந்திருக்காங்க. நவரத்தினம்னால என்னது? 9 அறிஞர்கள். ஓகேங்களா? அதில் வந்து குறிப்பிடத்தக்க யார் அப்படின்னாக்கா சமஸ்கிருத கவிஞரான காளிதாசர், சமஸ்கிருத புலவரான ஹரிசேனர், அடுத்தது வந்து அமரசிம்மர் அப்படின்றவர் வந்து அகராதியை உருவாக்கியவர். ஓகேங்களா? ஒரு டிக்ஷனரி உருவாக்கியிருக்காரு. அப்புறம் தன்வந்திரி என்றவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் தான் பாகியான் அப்படின்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். ஓகேங்களா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த பௌத்த அறிஞர் யார் அப்படின்னாக்கா பாகியான். ஓகேங்களா? ஸோ பாகியான் என்ற பௌத்த அறிஞர் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாருங்கள். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய காலத்தில் வந்து பேரரசுடைய விரிவாக்கம் என்பது உச்சத்தை வந்து எட்டியிருக்கும். ஓகேங்களா? இவருடைய காலத்தில் தான் பேரரசுடைய அந்த விரிவாக்கம் என்பது உச்சத்தை எட்டியிருக்கும். இது எல்லாமே கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் பேரரசர்னா 1ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அந்த பேரரசானது இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து உச்சத்தை எட்டி இருக்குதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அதான் இந்த ஆர்டர் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து அங்கங்கே நான் பிச்சு எழுதியிருப்பேன். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குப்தர்கள்னாலே இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து ஒவ்வொருத்தவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து சமுத்திரகுப்தர் பார்த்துருக்கோம். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் பார்த்துருக்கோம். 1ஆம் சந்திரகுப்தர்னாலே அவங்க ஒய்ஃப் யார்? குமாரதேவி அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வைணவத்தை தீவிரமாக பின்பற்றிய குப்த அரசர் யார் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. வைணவத்தை தீவிரமாக பின்பற்றிய குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். இது எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆஃபீஸர். நான் நோட் பண்ணியிருக்கிற நோட்ஸ்ன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ, என்ன கேட்பாங்களோ அதை தான் நான் எழுதியிருக்கேனே. சரிங்களா? ஸோ நம்ம புக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பேராக நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்றது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புக்கில் போய் படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வைணவத்தை தீவிரமாக பின்பற்றிய குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். அதே மாதிரி இவர் தான் வந்து நாணயங்கள் வந்து வீணை வாசிப்பது போன்ற ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து சமுத்திரகுப்தர்னாலே ஹரிசேனர், அப்புறம் வசுபந்து போன்ற கவிஞர்கள் வந்து ஆதரிச்சிருக்காரு. அப்புறம் இவரை பற்றின சொல்கிற கல்வெட்டு எது? அலகாபாத்தூன் கல்வெட்டு, அசோகர் கல்வெட்டு. இவருக்கு என்ன சிறப்பெயர் இருக்குது? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா மகாராஜா, அதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர. சரிங்களா? இவருக்கு என்னென்ன பட்ட பெயர்கள் இருக்குது? மகாராஜா, அதிராஜா யார்? சமுத்திரகுப்தர். பரம பட்டாரக, பரமேஸ்வர. நோட் பண்ணிக்கோங்க. மகாராஜா, அதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர என்ற பட்டங்கள் பெற்றது யார்? சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? அடுத்தது இவர் வந்து கடவுளின் பரமபக்தன், அதாவது பரம தைவத அப்படின்னாக்கா கடவுளின் பரமபக்தன் என்றும்,
பரம பாகவத அப்படின்னாக்கா வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து காமனாக சொல்கிறது, குப்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி அடைமொழியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரம தைவத அப்படின்னாக்கா கடவுளின் பரமபக்தன் சொல்லுவாங்க. பரம பாகவத அப்படின்னாக்கா வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன். இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது குப்தர்கள்னாலே வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குப்தர்கள்னாலே ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், சரிங்களா ஆஃபீஸர்? சாரி, ஓகே. சமுத்திரகுப்தர்னாலே என்னது? கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர், ஓகேங்களா? சமுத்திரகுப்தர்னாலே கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் தான். இது வந்து காமனாக வந்து குப்தர்கள் பற்றி சொல்கிற பட்டங்கள். மகாராஜா, அதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர போன்ற பட்டங்கள்லாம் வந்து குப்தர்கள் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்க வந்து இந்த கடவுளின் பரமபக்தனை வந்து பரம தைவத அப்படின்ற அடைமொழியுடனும் வாசுதேவ கிருஷ்ணனுடைய பரமபக்தனை வந்து பரம பாகவத என்றும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது குப்தர்கள்னாலே வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? தெய்வ பக்தின்றது நிறையவே இருந்திருக்கு அவங்கக்கிட்ட. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தரை வந்து அலகாபாத் கல்வெட்டில் புருஷா அப்படின்ற கடவுளோடு வந்து ஒப்பீடு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்ற ஒரு கடவுள் இருந்திருக்காரு, ஓகேங்களா? என்ன கடவுள்? புருஷா அப்படின்ற கடவுள் இருந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அனைவருக்கும் மேலானவர். புருஷா என்பதற்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா அனைவருக்கும் மேலானவர் சொல்லலாம். அப்போது அலகாபாத் கல்வெட்டு என்பது சமுத்திரகுப்தரை புருஷா என்ற கடவுளுடன் வந்து ஒப்பீடு பண்ணியிருக்கத்தான் வந்து அதில் பொறிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பீடு செய்யப்பட்ட குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். எந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டுள்ளது? அலகாபாத் கல்வெட்டு. இந்த புருஷா என்பதற்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா அனைவருக்கும் மேலானவர் ஆவார், சரிங்களா? அடுத்தது குப்தர் காலத்தில் குமாரமாத்தியா அப்படின்றது வந்து ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது, ஓகேங்களா? இந்த குமாரமாத்தியா அப்படின்ற வார்த்தையானது 6 வைசாலி முத்திரையில் இடம்பெற்றுள்ளது. அதாவது தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரி குறிப்பிடுவது போல் உள்ளது, ஓகேங்களா? தனக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு ஆஃபீஸ் உள்ள ஒரு உயர் அதிகாரியை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? குமாரமாத்தியன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 6 வைசாலி முத்திரையில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது அமர்த்தியாக்களில் மிக முக்கியமான பதவியாகவும் அரச குல இளவரசர்களின் தகுதிக்கு சமானமானவர்கள் கூட வந்து இந்த குமாரமாத்தியா என்ற பதவியை சொல்கிறாங்க. அதாவது அமர்த்தியாக்களிலே ஒரு மிக முக்கியமான பதவி, மேலும் அரச குல இளவரசர்களின் தகுதிக்கு ஈக்குவலான ஒரு பதவியாக தான் என்ன சொல்கிறாங்க? இந்த குமாரமாத்தியா என்ற பதவியை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களை பற்றி 6 வைசாலி முத்திரைகள் வந்து இடம்பெற்றிருக்கு, ஓகேங்களா? இது அப்படி படிச்சுக்கோங்க பார்க்கலாம். அடுத்தது லிச்சாவி முத்திரை. அதாவது லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு ஒரு பொறுப்பான ஒரு குமாரமாத்தியா பற்றி குறிப்பிடுவதான் என்ன அப்படின்னாக்கா லிச்சாவி முத்திரைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு குமாரமாத்தியா பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு முத்திரையாக தான் இந்த லிச்சாவி முத்திரை அப்படின்றது சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது அலகாபாத் பிரசஸ்தி, ஓகேங்களா? அலகாபாத் பிரசஸ்தியை எழுதினது யார் அப்படின்னாக்கா ஹரிசேனர். அலகாபாத் பிரசஸ்தி எழுதினது யார்? ஹரிசேனர். இந்த ஹரிசேனருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகிகா, மகா தண்டநாயகா, ஓகேங்களா? ஹரிசேனருக்கு உள்ள பட்டங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகிகா, மகா தண்டநாயகா போன்ற பட்டங்கள் இவருக்கு இருக்குது. இந்த ஹரிசேனர் யாருடைய புதல்வர் அப்படின்னாக்கா மகா தண்டநாயகா துருவபூதி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும், ஓகேங்களா? ஏன்னா இதில் அவ்வளோ பெயர்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கூட படிச்சுக்கோங்க, சரிங்களா? மகா தண்டநாயகா துருவபூதியோட இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் மட்டும் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு 3 டைம் 4 டைம் நீங்கள் வந்து இதை நோட்ஸ் எடுத்துகிட்டு படித்து பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிடும், சரிங்களா? மகா தண்டநாயகா துருவபூதியோட பையன் தான் யார்? ஹரிசேனர். இந்த ஹரிசேனர் தான் என்ன பண்ணியிருக்காரு? அலகாபாத் பிரசஸ்தியை எழுதியிருக்காரு, ஓகேங்களா? அலகாபாத் பிரசஸ்தி அப்படின்றது வந்து ஒரு மெய்கீர்த்தியாகவும் அல்லது ஒரு புகழுரை கல்வெட்டுன்னு கூட சொல்லலாம். இவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது? குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகிகா, மகா தண்டநாயகா போன்ற பட்டங்கள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது அமைச்சர்கள் குழுவை சபா என்று குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னாக்கா அலகாபாத் கல்வெட்டு. அமைச்சர்கள் குழுக்களை சபா என்று கூறும் கல்வெட்டு எது அப்படின்னாக்கா அலகாபாத் கல்வெட்டு, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்த நபர் தான் யார் அப்படின்னாக்கா மகாசந்தி விக்கிரகா. அதாவது அந்த பதவி பேரை வந்து மகாசந்தி விக்கிரகான்னு சொல்லுவாங்க. இப்போது அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அமைச்சர்களே உயர்நிலையில் இருக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா
மகாசந்தி விக்கிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சந்தி விக்கிரகிகா அப்படின்னாக்கா அரசனுடைய பட்டம். அதுவே மகாசந்தி விக்கிரகா அப்படின்னாக்கா அமைச்சர்களில் உயர்நிலையில் இருக்கிறவங்கள தான் மகாசந்தி விக்கிரகான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அமைதி மற்றும் ஒரு போருக்கான அமைச்சர்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது போர் தொடுத்தல், உடன்பாடு காணுதல், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே வந்து இவர் தான் பண்ணுவார். யார்? இந்த மகாசந்தி விக்கிரகா அப்படின்ற பொறுப்பில் உள்ள அமைச்சர். இந்த மகாசந்தி விக்கிரகா வந்து அமைச்சர்களிலேயே உயர்நிலையில் உள்ள ஒரு அமைச்சர் ஆவார். அவரை வந்து மகாசந்தி விக்கிரகா என்று மென்ஷன் பண்ணுவாங்க. இவர் வந்து போர், அதாவது வந்து சண்டை போடவும் வந்து ஐடியா கொடுப்பாரு. அப்புறம் போயிட்டு வந்து அவங்க கூட வந்து சமாதானமாகவும் போய் பேசுவார், ஒப்பந்தங்களும் போடுவார். அந்த மாதிரி எல்லாமே வந்து இவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவார். யார்? மகாசந்தி விக்கிரகா தான். ஓகேங்களா? அப்போ இவர் கீழே தான் வந்து மற்ற அமைச்சர்களாக இருந்து சண்டை போடுறது இருந்தாலும் சமாதானமாகிறது இருந்தாலும் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ இவருடைய கண்ட்ரோல் கீழே தான் மற்ற அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. யார்? மகாசந்தி விக்கிரகா இவர் கீழே. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா தண்டநாயகா, மகா தண்டநாயகா அப்படின்ற மாதிரி பெயர்கள் இருந்திருக்கு. அதாவது நீதித்துறை, இராணுவம். ஓகேங்களா? தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகான்னு சொல்லிட்டு நீதித்துறையும் இராணுவத்தையும் வந்து குறிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நீதித்துறை, இராணுவம் சொல்லிட்டு நம்ம இப்போ தான் சொல்கிறோம். அப்போதைக்கு அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க? தண்டநாயகா, மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது குதிரைப்படை தலைவர் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா மகா அஸ்வபதி. குதிரைப்படை தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மகா அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? அடுத்தது குப்த பேரரசு பொறுத்த வரைக்கும் தேசம் அல்லது புக்தி என்ற மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குப்த பேரரசானது என்னவா, அதாவது அதை வந்து மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பேரரசை வந்து மாநிலமாக பிரிக்கிறப்ப அந்த மாநிலத்தை வந்து என்னவா பிரிச்சிருக்காங்க? தேசம் அல்லது புக்தி என்ற மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆளுநர்களை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா உபாரிகா. கவர்னர்லாம் வந்து குப்தர் காலத்தில் என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க பேர் அப்படின்னாக்கா உபாரிகான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உபாரிகா இவங்கெல்லாம் வந்து அரசால் நேரடியாக நியமனம் பண்ணுறவங்க தான் இந்த கவர்னர். ஓகேங்க? அதாவது உபாரிகா. குப்தர் காலத்தில் ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உபாரிகா என்று அழைக்கப்பட்டனர். சரிங்களா? அதாவது மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரியும் வாரிய அதிகாரியும் தான் வந்து உபாரிகா வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. அதாவது மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் வாரிய அதிகாரிகளை நியமனம் செய்தது யார் அப்படின்னாக்கா இந்த உபாரிகா தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து லிசன் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் நல்லா பதிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தாமோதர்பூ செப்பேடு. இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 3 உபாரிகாக்களுக்கு, உபாரிகள்னால் யார்? ஆளுநர்கள். ஓகேங்களா? ஸோ 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக கூறப்படுகின்றது. சரிங்களா? ஸோ 3 ஆளுநர்களுக்கு, அதாவது உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக கூறும் செப்பேடு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கனாக்கா தாமோதர்பூர் செப்பேடு. 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக கூறப்படும் செப்பேடு எது அப்படின்னாக்கா தாமோதர்பூர் செப்பேடு ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஒன்று வந்து நமக்கு வந்து 2, 4, 6, ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 7 பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 hour நம்ம வந்து வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து தாமோதர்பூ செப்பேடு வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள், ஏன்னா வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாகவே இருக்கும். அதனால் ஒரே டைமில் நான் உங்களுக்கு வந்து திணிக்க விரும்பலை. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃபை நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். நான் இது மட்டுமே போதும் சொல்ல மாட்டேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறைய தியரியாக நமக்கு வந்து புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம நோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இதை வந்து என்ன இருக்குன்றது ஒரு அவுட்லுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம வந்து புக்கை வச்சு நம்ம நடத்துகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு போகலாமான்றதை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்து வந்து ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாமான்றதை நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.